இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த அறச்செயல்களை செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து வாழ்ந்து நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். நாம் வாழ்வில் முன்னேற பலர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சிலர் மிக நெருக்கடியான வேளைகளில் கூட நமக்கு உதவிக்கரம் நீட்டி நம்மை சிக்கல்களிலிருந்து விடுவித்திருப்பார்கள். அத்தகைய மனிதர்களின் உருவில் நாம் கடவுளை பார்த்திருக்கிறோம் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அவர்களைப் போல நாமும் நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்து நல்வழியில் வாழ முற்படுவோம். நம் வாழ்வில் நமக்கு உதவிடும் நல்ல உள்ளங்களை அனுப்பிய கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாமும் இத்தகைய நபர்களாக மாறி மற்றவர்களின் துயர் துடைப்போம். நாம் நமக்கு கடவுள் அளித்துள்ள அறிவை, திறமைகளை, ஆற்றலை, நன்மை செய்யும் மனப்பான்மையை பயன்படுத்தி நன்மையின் உருவங்களாக வாழ்வோம். நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டு ஒருவர் மற்றவருடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டு வாழ்வோம். எதையும் நமது என்று சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற ஞானம் நமக்கு வந்தால் போதும். பிறருடைய வலிகளும் வேதனைகளும் நம்மை அழுத்தாது. இனிமேலாவது புனித அவிலா தெரசால் கூறுவதைப் போல இறைவன் மட்டும் எனக்கு போதும் என்ற பற்றற்ற நிலையில் நாம் உலக வாழ்வையும் விசுவாச வாழ்வையும் தொடர நம்மை பயிற்றுவிப்போம். நமது வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு பயணிக்கும் சக மனிதர்களை, சின்னஞ்சிறு சகோதர சகோதரிகளை மனமாற அன்பு செய்து நம்மாலான சிறு உதவிகளை செய்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். நாம் வாழும் சாட்சிய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்வோம். உதவி என்று சொல்லும்போது பண உதவி மட்டுமல்ல, ஏராளமான உதவிகளை நாம் செய்ய முடியும். மனமுடைந்து போயிருக்கின்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகளை அவர்களுடன் பேசுவதும் ஒரு உதவிதான். என்னால் எதுவும் முடியாது என்று நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒருவருக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசி அவர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதும் ஒரு உதவிதான். எனவே நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். பாவ சங்கீர்த்தன தொட்டியில் வந்து அமர்ந்த ஒரு பெண் குருவானவரிடம் 2 கொலைகளை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி தன்னை கடவுள் மன்னிப்பாரா என்று கேட்டாள். அதிர்ந்து போன குருவானவர் அந்த பெண்ணிடம் தன்னை அலுவலகத்தில் சற்று நேரம் கழித்து வந்து சந்திக்குமாறு கூறினார். அப்பெண்ணும் குருவானவரை சந்தித்தாள். அவள் தனது சோகக் கதையை குருவானவரிடம் கூறினாள். பக்கவாதத்தினால் முடங்கி போன கணவன், ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட 10 வயது மகள், வாடகை வீடு, வாடகை கட்ட முடியவில்லை, மருந்து மாத்திரை வாங்கி இருவருக்கும் வைத்தியம் பார்க்க இயலாமை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உதவி செய்கிறேன் என்று தவறான வழிக்கு அழைக்கும் தன் கணவனின் நண்பர்கள் என்று நீண்ட சோகக் கதையை அவள் கூறினாள். குருவானவர் அவளுடைய நிலையை புரிந்து கொண்டு தனக்கு தெரிந்த தொண்டு நிறுவனங்கள் வழியாக பக்கவாதத்தில் முடங்கிய கணவனுக்கும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மகளுக்கும் சிகிச்சைக்கு வழி செய்தார். கன்னியர் மடம் ஒன்றில் அந்த பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார். இதனால் அந்த பெண் தனது சிக்கல்களிலிருந்து விடுபட்டாள். மேலும் அவளுக்கு கிறிஸ்துவ நெறிகளை கற்பித்து அவளுடைய ஆன்மீக வாழ்விற்கும் வித்திட்டார் அருட்தந்தை. இன்று அந்த பெண் தந்தையவர்களின் வழிகாட்டலோடும் அவளுடைய நேர்மையான உழைப்பின் வாயிலாகவும் மற்றவர்களைப் போல நிறைவாக வாழ்கிறாள். அவள் அருட்தந்தையிடம், கட்புலனாகாத அந்த கடவுளை மனித உருவில் உங்களில்தான் கண்டுகொண்டேன் என்று அழுதாளாம். நாமும் மற்றவர்களில் கடவுளை காண்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே,
அமலன மகனே அருள் புரிவீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 4 முதல் 5, 18 முதல் 20 மற்றும் 22. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரரான யோவானையும் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா? என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதைக் கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களைத் தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்தோரிடமிருந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியைப் பற்றி எவருக்கும் சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் உடனிருப்பை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு
வெளிப்பாடு அருளும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 1. புனித ஆல்பின். பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டானி நகரில் உள்ள வியானஸ் என்ற இடத்தில் கிபி 469 ஆண்டு பிறந்தார் ஆல்பின். இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதல் ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டு தன் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய ஆல்பின் தனது 20வது வயதில் துறவற வாழ்வினை மேற்கொண்டு அருட்குருவானார். மக்களுக்கும் தன் சக குருக்களுக்கும் உதவிகள் செய்து அவர்களின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்தந்தை ஆல்பின் கிபி 504 ஆண்டு முதல் 529 ஆண்டுகள் வரை தன் துறவு மடத்தின் தலைவராக இருந்தார். துறவறம் என்பது உலகினை துறப்பது அல்ல, தன்னை துறப்பது என்று தன் சக குருக்களிடம் அறிவுறுத்திய அருட்தந்தை ஆல்பின் துறவிகள் மக்களிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் அடைக்கலம் அளித்து இறைப்பணிகளை செய்த இவர் திருச்சபையினால் கிபி 529 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆங்கஸ் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார். ஒழுங்கற்ற திருமணங்களை ஒழுங்குபடுத்தி குடும்பங்களை நல்வழிப்படுத்திய ஆயர் ஆல்பின் உடல் நலிவுற்று கிபி 549 ஆண்டு மார்ச் 1 நாள் இறைவனடி சேர்ந்தார். அடிமைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரித்து சிறை கைதிகளின் வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆயர் ஆல்பினை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித ஆல்பின் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் சிறையில் வாழுகின்ற மக்களுக்காகவும்
அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு! அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது அந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆமேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற எம் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருள்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக இந்த மகளிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.